ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 7ஆம் வகுப்பில் இயல் 1ல் உரண்டல்ல இரண்டல்ல பார்ட் 2 வந்து பார்க்குறோம். தமிழ்நாடு நிலவளமும் நீர்வளமும் மட்டுமின்றி பொருள் வளமும் அருள் வளமும் நிறைந்தது. அதே போல தமிழ்மொழி இலக்கிய வளமும் இலக்கண வளமும் நிறைந்தது. தமிழக மன்னர்களும் வள்ளல்களும் கொடைத்திறன் மிக்கவர்களாக விளங்கினர். இக்கருத்துக்களை விளக்கும் பாடல்களை அறிவோம். ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். அதாவது இந்த ஒன்றல்ல இரண்டல்ல அப்படிங்கிறது இயற்றினது ஏன்னா உடுமலை நாராயண கவி. ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்லே ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். தென்றல் தரும் இனிய தேன்மனமும் கமலும் செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன்செய்வலம் பகைவென்ற திறம்பாடும் பரணி வகை செல்லும் பரிபாடல்கள் கலம்பகங்கள் 8 தொகை வான் புகழ் கொண்ட குரலோடும் அகம்புறம் செம்பொருள் கண்ட தமிழ்ச்செங்க இலக்கிய பெருஞ்செல்வம். முல்லைக்கு தேர் கொடுத்தால் வேற்பாரி. முல்லைக்கு வந்து தேர் கொடுத்தது பாரி. வான்முகிலும் புகழ்படித்த உபகாரி கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி இந்த வள்ளலான் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு. ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி. ஒன்றல்ல இரண்டல்லன்னு இயற்றினது யாருன்னு கேட்டாங்கன்னா உடுமலை நாராயண கவி. பொருள் என்னதுன்னா ஒப்புமைனா இணை, அற்புதம்னா வியப்பு, முகில்னா மேகம், உபகாரினா வள்ளல். நூல்வெளி பார்ப்போமா. பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யாருன்னா உடுமலை நாராயண கவி. இவர் தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ் பெற்றவர். தமிழ் பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர். நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர். இவரது பாடல் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. இவர் என்னது பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு புகழப்படுறாரு. பகுத்தறிவு பகலவர்னா பெரியார். பகுத்தறிவு கவிஞர்னா பாரதிதாசன். பகுத்தறிவு கவிராயர்னா உடுமலை நாராயண கவி. சரியான விடை பார்ப்போமா. பகைவரை வென்று வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி. வானில் டேஸ் கூட்டம், அதாவது முகில் மேகம் கூட்டம் திறந்தால் மழை பெய்யும். இரண்டல்லனா 2 பிளஸ் அல்ல. தந்துதவும்னா தந்து பிளஸ் உதவும். ஒப்புமை பிளஸ் இல்லாத ஒப்புமை இல்லாத.